எல்லாமே பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்ட செய்தி. கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. உண்மையான எக்ஸிட் போலாக இருந்தால் கருத்து கணிப்பு எடுத்த 7 நிறுவனங்களும் ஒரே மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஒன்று விஜய் ஆட்சி அமைப்பாருங்கிறாங்க, 2 அதிமுக ஆட்சி அமைப்புங்கிறாங்க, மீதி 5 திமுக ஆட்சி அமைப்புங்கிறாங்க. திமுக நிறைய பணம் இருக்கிறதுனால 5 நிறுவனங்களை விலைக்கு வாங்கியிருக்கு. 4ஆம் தேதி வருகிற செய்தி தான் உண்மை செய்தியை தவிர இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட செய்தி. தமிழக மக்களுடைய நாடி துடிப்பை அளந்து சொல்கிறேன். அதிமுகவுடைய வாக்கு எங்கேயும் போகலை. விஜயுடைய வரவு திமுக தான் சேதாரமாக இருக்கே தவிர அதிமுக வாக்கு சேதாரம் ஆகவில்லை. அதிமுகவுக்கு நிரந்தர வாக்கு 25%. அந்த 25%த்தில் விஜயுடைய அரசியல் ஊடுருவே முடியும். ஒருத்தனுக்கு அறிவு வந்து அவன் வாக்களிக்க போய் 18 வயசாகி அவன் ரெட்டைலைக்கு போட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் மாறவே மாட்டான். இப்போ திருமாவளவன் 3% வாக்கு வச்சுருக்காரு. முஸ்லீம் வாக்கு, பாரம்பரியமான முஸ்லீம் வாக்குகள் எப்பவுமே பிஜேபிக்கு எதிராக திமுகவுக்கு தான் விழுகும். இந்த முறை விஜய் வாங்குகிற வாக்கு அத்தனையும் திமுக வாக்கு. அப்போ திமுக இயற்கையாக தோல்வி தானே அடையணும். அதிமுகவின் வாக்கு அப்படியே இருக்கு. பிஜேபி பார்ப்பனர்கள் வாக்கு 3%. அது என்றைக்குமே திமுக போகாது, அதிமுக தான். அதில் சாதி இந்துக்கள் அவங்க வாக்கு எங்கே விழுகும்? திமுக விழுகாது. பாஜக எங்கே விழுகுதோ அங்கே தான் விழுகும். அப்போ 25-5 30% வந்துச்சு. திமுக ஓட்டு சேதாரமாகுது. சரி, அதிமுக ஓட்டு 5% கெட்டி யாருக்கு? அதிமுக. சேதாரம் இல்லாமல், செய்கூலி இல்லாமல் 35% ஓட்டு யாருக்கு வந்திருக்கு? அதிமுக. திமுக வாக்கு 35லிருந்து 25க்கு போயிடுச்சு. அப்போ யார் வெற்றி பெறுவா? இதுதான் என்னுடைய கணக்கு. கொடுக்கப்பட்ட மக்கள் பூரா எங்கே போய் சேர்ந்துருக்கான்? கண்ணகி நகரில் போய் சேர்ந்துருக்கான். இதுக்கே இந்த விசில் ரெட்டியும் காரணம். இந்த விசில் ரெட்டி யார் கூட இருக்கா? விஜய் கூட இருக்கா. முடிஞ்சு போச்சா? அப்போ அதிமுக திமுக எதை செய்கிறதோ அதையே செய்கிற நபர் தான் விஜய். அப்போ எப்படி விஜய் மாற்றா இருப்பார்? யார் சொன்னது? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ நீங்க தான் சொன்னீங்க பெரும்பாலும் அதிமுக சாதகமா இருக்குது களம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்த கருத்து கணிப்புப்படி 5 திமுக சாதகமாகவும், 2 அதிமுக சாதகமாகவும், 1 தாவேகாக்கு சாதகமாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்லாமே பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்ட செய்தி. இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. நீங்கள் உண்மையான எக்ஸிட் போலாக இருந்தால் கருத்து கணிப்பு எடுத்த 7 நிறுவனங்களும் ஒரே மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்கணும். ஒன்று விஜய் ஆட்சி அமைப்பாருங்கிறாங்க, 2 அதிமுக ஆட்சி அமைப்புங்கிறாங்க, மீதி 5 திமுக ஆட்சி அமைப்புங்கிறாங்க. அப்போது திமுக நிறைய பணம் இருக்கிறதுனால 5 நிறுவனங்களை விலைக்கு வாங்கியிருக்கு. கொஞ்சம் பணம் மீதியெல்லாம் அதிமுகவில் ராஜன் செல்லப்பா மகன் ராஜன் சத்யா அவ்வளோ சுட்டிக்கிட்டான். ஒரு பணம் செலவு பண்ணல. அதனால் 2க்கு மட்டும் பணம் கொடுத்துருக்கான். அதனால் 2 அவர்கள் ஜெயிப்பான்னு போட்டிருக்கான். இதில் பணமே செலவு பண்ணல. யார்? விஜய். வாக்காளர்களுக்கே பணம் கொடுக்கல. அதனால் 1க்கு மட்டும் பணம் கொடுத்துருக்காங்க. அதனால் 1 88 சீட்டு விஜய் ஜெயிப்பார் அவன் போட்டிருக்கான். அப்போ 7ம் 8ம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பேக்கேஜ். எல்லாமே பணம் கொடுத்தா கார்ப்பரேட்டுக்கு எந்த பொருளையும் வாங்கலாம். இப்போ மீடியாவும் அது போன்ற அம்பானிகளால், அதானிகளால், டாட்டாக்களால், பிர்லாக்களால், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இந்த செய்தி ஸ்தாபனங்களே நடத்துகிறான். நான் பிடிஐ யுஎன்ஐ 2மே அரசு சார்ந்தது. 2009 யுத்தம் நடந்த பொழுது எந்த செய்தி இங்கே வராமல் பார்த்து கொண்டார்கள். யார்? அந்த பிடிஐ யுஎன்ஐ 2 பேருமே. அப்போ அவ செய்தி இல்லையா? அது இலங்கையில் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டான். பள்ளிக்கூடத்தில் குண்டு விழுந்தது. ஐநா சபை பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொன்ன பகுதியில் குண்டு விழுந்தது. அது செய்தி போட்டுக்கணுமா இல்லையா?
இந்த யூஎன்ஐபிடி பார்ப்பன பண்டார பரதேசி பயிலுவா போடவே இல்லையே. அப்போ இதெல்லாம் மீடியாவா? இந்த மக்கள் மடையர்கள் தமிழர்கள். நான் அதுக்கு மேலே போல அவன் அங்கே அந்த லீடர் இருக்கான். ஆந்திராவுக்கு ஒரு லீடர், தெலுங்குக்காரன் இருக்கான், கன்னடத்துக்கான ஒரு லீடர் இருக்கான், பீகார் அவனுக்கு அந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு பீகாரி இருக்கான். இங்கே பீகாரி அடிக்கிறான்னா அங்கே கிளம்பி வந்துட்டாங்க. எங்கடா எங்க பீகாரி அவன் அடிச்சது கேட்டானா? தமிழனை எவன் அடித்தாலும் கேட்க மாட்டான். தமிழனா இவன் தமிழனா இல்லை, திராவிடனா இருக்கான். தமிழர் எது என்னவா இருக்கான்? திராவிடா இருக்கான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் சேர்ந்ததான் திராவிடம். அதே போலதான் செய்தி. திமுக திராவிடம், திமுக அது தமிழனுக்கு எதிரான இயக்கம். அந்த இயக்கம் ஆட்சிக்கு வர துடிக்குது. வேட்டி அதாவது பேண்ட் போட்ட சசிகலா தான் சபரீசன். திமுகவில் சபரீசன் தான் எதை சொல்லுகிறாரோ அதான் செய்தி. மொத்தமாக 5 லட்சம் கோடி வச்சுருக்காரு. நீங்கள் திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எது வந்தாலும் எலான் மாஸ்கோட பார்ட்னர் ஆயிடுவார். உலக கோடீஸ்வரன் ஒரு ஆள், உலக கோடீஸ்வரர். ட்ரம்போட உட்காந்து டின்னர் சாப்பிட்றவர் அவர் தான் எலான் மாஸ்க். அவரோட யார் போய் டின்னர் சாப்பிட போறா? சபரீசன். யாருடைய காசு? தமிழன் ஏழைபால பஞ்சப்பராரி ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன் காசு. அப்போ இதில் விலைக்கு வாங்கப்பட்டு இந்த செய்தி பரப்பப்படுகிறது. இதில் 1% கூட உண்மை இல்லை. 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த செய்தி எது உண்மை? திமுகவே வந்தாலும் சரி அதுதான் உண்மை. அதிமுக வந்தாலும் சரி இல்லை, மக்கள் ஓட்டு போட யார் வேணா வரலாம் இல்லையா? அதுதான் ஜனநாயகம். அதனால 4ஆம் தேதி வருகிற செய்தி தான் உண்மை செய்தியை தவிர இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட செய்தி இல்லை. நீங்கள் வந்து இத்தனை வாட்டி அடிக்கடி சொல்லியிருக்கீங்க அதிமுக தான் கண்டிப்பாக இந்த வட்ட ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் கருத்து கணிப்புப்படி 2 இடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய பேச்சு அது எப்படி பார்க்குது? இல்லை, நான் தமிழக மக்களுடைய நாடி துடிப்பை அளந்து சொல்கிறேன். எனக்கு யாரும் பணம் கொடுக்கல, காசும் கொடுக்கல, நோட்டாவும் கொடுக்கல, நீட்டாகவும் கொடுக்கல. அப்போது உண்மையாகவே என்னுடைய கணிப்பு எப்படின்னா, அதிமுகவுடைய வாக்கு எங்கேயும் போகலை. எதை வச்சு சொல்கிறீங்க அதிமுகவோட வாக்கு எங்கேயும் போகலை அப்படின்னு? எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஈரோடு கிழக்கில் திமுக பலமாக நின்று ஜெயிச்சுது. அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி 22%. அதுதான் கடைசி அதிமுக வாக்கு வங்கி நிரூபித்த களம் அதுதான். அப்போ அதற்கு பிறகு விஜயுடைய வரவுல திமுக தான் சேதாரமாக இருக்கே தவிர அதிமுக வாக்கு சேதாரம் ஆகவில்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக வாக்கு என்னைக்குமே திமுகவுக்கு போகாது விஜய் வருவதற்கு முன்பு. அதே போல் அதிமுக வாக்கு அதிமுக கூட்டணிக்கு தான் விழுது. ஒருத்தனுக்கு அறிவு வந்து அவன் வாக்களிக்க போய் 18 வயசாகி அவன் ரெட்டேலைக்கு போட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் மாறவே மாட்டான். அந்த ரெட்டேலை வாக்கு ரெட்டேலைக்கு தான். ஆதரவாளர்கள், பொதுமக்கள், சமூக வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஆனால் அதிமுகவுக்கு நிரந்தர வாக்கு 25% இருக்கு. அந்த 25%த்தில் விஜயுடைய அரசியல் ஊடுருவே முடியல. இப்போ திருமாவளவன் ஒரு 3% வாக்கு வச்சுருக்காரு. அதுக்குள்ளே விஜயால் ஊடுருவ முடிஞ்சுது. அதுக்குள்ளே ஊடுருவி நீங்கள் 3% ஏறக்குறைய 2% காலி. அதிமுகவுக்குள்ள இது போன்ற எந்த வாக்கையும் விஜயால் ஊடுருவ முடியாது. அதே போல் கிறித்துவ வாக்கு, முஸ்லீம் வாக்கு, பாரம்பரியமான முஸ்லீம் வாக்குகள் எப்பவுமே பிஜேபிக்கு எதிராக திமுகவுக்கு தான் விழுகும். இந்த முறை விஜய்க்கு போயிருக்கு. அப்போ இதெல்லாம் கணித்து பார்க்கிற பொழுது 10% வாக்கு விஜய் வாங்குகிற வாக்கு அத்தனையும் திமுக வாக்கு. அப்போ திமுக இயற்கையாக தோல்வி தானே அடையணும். விஜய் வாங்குகிற வாக்கு பூரா யாருடைய வாக்கு? திமுகவுடைய வாக்கு. அப்போ இந்த திமுக வாக்கு, திமுக அதிருப்தி, இது எல்லாமே விஜய்க்கு விழுந்திருக்கு. அப்போ அதிமுகவின் வாக்கு அப்படியே இருக்கு.
இல்ல திமுக பக்கம் சொல்றாங்கல்ல, திமுக வாக்கு எங்க வாக்குல எங்கேயும் போக கூடாது, எங்களுக்கு வாக்கு எங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீங்க அதிமுகவோட வாக்கு அதிமுக தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப விஜய்க்கு போன வாக்கு வந்து திருமாவளவன் வாக்கு மட்டும்தானா இல்ல நாம் தமிழரோட வாக்கு மட்டும்தானா? நாம் தமிழர், திருமா, கிறித்துவ வாக்கு, முஸ்லீம் வாக்கு, திமுக மீது உள்ள அதிருப்தி வாக்கு, இதெல்லாம் தான் விஜய்க்கு போயிருக்கு. அப்போது திமுக வாக்கு சேதாரமடையும் இல்லை, திமுக வாக்கு குறையும் இல்லை. அப்போ திமுக வாக்கு குறைகிற பொழுது, திமுக வாக்கை விஜய் வாங்குகிற பொழுது அதிமுக வாக்கு அப்படியே இருக்குது. ரெண்டாவது பிஜேபி பார்ப்பனர்கள் வாக்கு 3%. அது என்றைக்குமே திமுக போகாது, விஜய்க்கும் போகாது. அது கண்டிப்பாக அதிமுக தான். அதில் இந்துக்கள், அதாவது இந்து மேல் ஜாதி, அவங்க வாக்கு எங்கே விழுகும்? திமுக விழுகாது. பாஜக எங்கே விழுகுதோ அங்கே தான் விழுகும். அப்போ 25-5 30% வந்துருச்சு. திமுக ஓட்டு சேதாரமாகுது, திமுக ஓட்டு கெட்டியா, சரி அதிமுக ஓட்டு கெட்டியா. பிஜேபி வந்த பிறகு 5%, பாஜக 14%, 20, அதெல்லாம் போய் 5% கெட்டி யாருக்கு? அதிமுக. அப்போ 25-5 30. திமுக எதிர்க்கணும்னு விரும்புகிற 40 வயசு முதல் 70 வயசு ஆண்களும் பெண்களும் சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படுகிறவர்கள், ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறவர்கள், இவர்கள் சீனியர் சிட்டிசன் பூரா அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கு. அது ஒரு 5%. அப்போ 35% சேதாரம் இல்லாமல், செய்கூலி இல்லாமல் 35% ஓட்டு யாருக்கு வந்திருக்கு? அதிமுக. திமுக வாக்கு 35லேருந்து 25க்கு போயிடுச்சு. அப்போ யார் வெற்றி பெறுவா? இதுதான் என்னுடைய கணக்கு, தெளிவான கணக்கு இதுதான். இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்களுக்கு 98 இடத்துல இருந்து 120 இடம் முடிய கண்டிப்பாக எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது அவர் அவ்வளோதான், ஒரு நிறுவனத்தை தான் அவர் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு 4-5 நிறுவனத்தை பர்ச்சேஸ் பண்ணால் அவர் தான் வந்துடுவார்னு சொல்லியிருப்பாங்க. அவர் இப்போ ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் ஆதவர்ஜனாக பைசா கொடுத்து அது செய்தி வாங்கியிருக்கார். கருத்து இது வந்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கோவில்களுக்கா பயணம் மேற்கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல திருச்செந்தூர் போயிருக்காரு, இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இப்போ அடுத்தடுத்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காரு, முழங்கால் போட்டு நடந்திருக்காரு. இப்படி வந்து ஒவ்வொரு மக்களையும் கவர்றதுக்காண்டி இன்னும் விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரா? இதில் தேர்தலுக்கு முன்பு போயிருந்தா எந்த கிறிஸ்தவனும் ஓட்டு போட்டுருக்க மாட்டான். ஏய் நீ நம்மால் இல்லையா, நீ இந்து கோயிலுக்கு போறேன்னு ஓட்டு போட்டுருக்க மாட்டான். இப்போ பாதிரியார் பூரா இப்போ பேசிட்டு இருக்காங்க, என்னையா ஓட்டு போட தப்பா போச்சு, இவன் பைபிள் படிக்கிற பையனை பார்த்தா இவன் போய் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கான். இவன் பகவத்கீதையா பைபிளா, ஒருவேளை திரிசா சொல்லி படிக்கிறானோ, இப்படி பாதிரியார் பேசிட்டு இருக்காங்களாம். நம்ம போய் நம்பி தான் ஓட்டு போட்டோம். இவன் கோயிலில் போய் இந்து கோயிலில் போய் அங்க பிரதட்சணம் பண்ணுறான் அந்த பையன், இப்படி பேசிகிட்டு இருக்கான். அப்போது இதெல்லாம் எதிர்கால அரசியலுக்கு நான் இந்துவாகவும் கிறிஸ்துவனாகவும் இருப்பேன், இதை தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு தான் இப்போ சீரடி பாபாவுக்கும் இதை கூட்டிகிட்டு போன யாரும் விஷ்ணு ரெட்டி. யார் இந்த விஷ்ணு ரெட்டி? பெரிய ரியல் எஸ்டேட் கொள்ளைக்காரன், ஊரை அடித்து உடையில் போடுறாள். எங்கே திரும்பினாலும் பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏழைப்பாட குடிசையெல்லாம் தீயை வச்சு கொளுத்திட்டு இந்த அதிமுக திமுக 2 பேரும் இந்த பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் காசை வாங்கிட்டு சென்னையில் இருக்கிற தலித் மக்கள் அத்தனை பேரை கூடி சேர்த்திருக்காங்க கண்ணகி நகரில். தலித் மக்கள் அத்தனையும் ஒரு தலித் காலடியை உருவாகிருக்கு. எந்த திராவிட இயக்கம் சொல்ல மாட்டேங்கிறான். திமுக அதிமுக, நீங்கள் இந்த பக்கம் விருகரவி ஒரு ரியல் எஸ்டேட்டு, சத்யா ஒரு ரியல் எஸ்டேட்டு, ஜிஸ்கோ ரியல் எஸ்டேட்டு, எல்லா ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் தான் திமுக அதிமுக. இவனுக்கு கட்டுப்பாட்டில் முழு ரவுடிகள், சிடி மணி, கேசட் மணி எல்லாம். இவர்களை பூரா போலீஸ் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ணிடுறாங்க. யார் இப்போ விருகை ரவியும் நம்ம டீனர் சத்யாவும். இந்த ரவுடிகள் பூரா பாதுகாக்கிறது யாரு? இந்த எம்எல்ஏக்கள். இவர்களை பாதுகாப்பதே முதலமைச்சர். எப்படி நல்ல காம்பினேஷனில். இந்த ரவுடிகள் டீ சாப்பிட்றதுக்கு பம்பாய் போயிட்டு வரான், பாரில் தண்ணி அடிக்கிறதுக்கு போயிட்டு வரான், பம்பாய் போய் தண்ணி அடிச்சுட்டு வரான். இங்கே தண்ணி அடிச்சா போட்டுருவானுங்கன்னு தண்ணி அடிப்பதற்கு மது குடிப்பதற்கு பம்பாய் பாரில் போய் தண்ணி அடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட் அடிக்க வந்தாலும் இதான் இவனோட லைஃப். அப்போ இதெல்லாம்
திராவிட இயக்க பின்னணி இல்லாமல் நடக்காது. இவர்கள் பூராமே எல்லாம் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள். இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் தான் இந்த திமுக அரசை இயக்குகிறார்கள், அதிமுக அரசை இயக்குகிறார்கள். அப்போ ஏழைவாழைக்கு எங்கே இடம் கிடைக்கும்? எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா எங்கே போய் சேர்ந்துருக்கான்? கண்ணகி நகரில் போய் சேர்ந்துருக்கான். இதுக்கு இந்த விசில் ரெட்டியும் காரணம். இந்த விசில் ரெட்டி யார் கூட இருக்கா? விஜய் கூட இருக்கா. முடிஞ்சு போச்சா? அப்போ அதிமுக திமுக எதை செய்கிறதோ அதையே செய்கிற நபர் தான் விஜய். அப்ப எப்படி விஜய் மாற்றா இருப்பாரு? யார் சொன்னது? மக்கள் தான் சொல்றாங்க. மக்களுக்கு தெரியல, பாவம். மக்களுக்கு சொல்ல வேண்டிய மீடியா பூரா அவனை காசு வாங்கிட்டு இருக்கான். நான் கேட்க விஷ்ணு ரெட்டி யாரு? இந்த பக்கம் திமுக இருக்கிற ஜி ஸ்கொயர் பாலா, அதிமுக விருகை ரவி, பாசியா கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் ரெட்டி, விஜய்கிட்ட விக்னேஷ் ரெட்டி. எப்படி எல்லாம் ரெட்டிக்காரு, நாயுடுக்காரு, எல்லாம் கொள்ளக்காரரு, எல்லாம் ரியல் எஸ்டேட் கொள்ளக்காரரு. அப்போ இது எப்படி விஜயுடைய ஆட்சி? திமுக அதிமுக மாற்றாக செங்கோட்டையன் யார்? எங்கேருந்து வந்தார்? செங்கோட்டையன் ஜெயிலில் இருந்தவர். லஞ்சம் வாங்கி, ஊழல் வாங்கி, பஸ் கம்பெனிக்கு ஊழல் ஸ்பேர்ஸ் வாங்கி ஜெயிலில் இருந்த செங்கோட்டையன் யாருக்கு வழக்கை பக்கம்? விஜய்க்கு. அப்படின்னா ஆதவ அர்ஜுன் ரெட்டி, அவங்க அம்மா மாமியார் இப்போ மனைவியின் அம்மா சட்டசபையில் வர போகிறாங்க, லீமா ரோஸ். ஓட்டுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. ஓட்டுக்கு 10,000 மொத்தம் லால்குடியை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மருமக விஜய்க்கு வலதுபுறம் இடதுபுறம் 2 பேர். எப்படி ஆட்சி? எப்படி ஊழல் இல்லாமல் இருக்கும்? ஊழலை கூட வச்சுட்டு எப்படிமா ஊழல் இல்லாமல் இருக்கும்? 2 பெரும் ஊழல்கள், சின்ன ஊழல்லாம் இல்லை, பெரும் ஊழல்கள். இந்த பெரும் ஊழல்களை கூட வச்சுக்கிட்டு நான் திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று. விக்னேஷ் ரெட்டி அவர் சென்னை பூரா ரியல் எஸ்டேட் ஏழைப்பாடு இடத்த போகிற நைட்டு தீய வச்சு விட்டுருவார். குடிசை கொளுத்தி விடுற கும்பலுக்கு. சென்னையில் இருக்கிற குடிசையெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் ரியல் எஸ்டேட்டு, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், அபினேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாறி போனதுக்கு பின்னால் திமுக அதிமுக இருக்கு. அப்போ இவர்கள் எப்படி ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியும்? இப்போ அத்தனை கட்சி இவங்க பின்னாடி நிற்கிறான். திமுக பின்னாடி நிற்கிறான், ரியல் எஸ்டேட் கட்சிக்கு பின்னாடி. இந்த பக்கம் அதிமுக பின்னாடி நிற்கிறான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இப்போ விஜய் அவர்கள் உங்க கணிப்படி எத்தனை தொகுதியில கைப்பற்றுவார்? ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. நீங்க திருச்சி கிழக்கு வெற்றி பெறுன்னு இப்போ சமீப காலமாக வந்து செய்தி. திருச்சி கிழக்கு, ஒருவேளை திருச்சி கிழக்கு வெற்றி பெறலாம், சட்டசபைக்கு போகலாம். ஆனால் 80 சீட்டு 92 சீட்டு வெற்றி பெறுகிற அளவுக்கு நிலைமை இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வருஷம் ஃபுல்லாமே அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கேண்டிடேட், அவரு வின் பண்ண மாட்டார். இல்லை, அவர் ரெட்டையில இல்லையே. ரெட்டையில இருந்தால் வெற்றி பெறுவார். அங்கே செங்கோட்டையனுக்கு ஓட்டு விழுகல, ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு விழுந்துருக்கு. அவர் 9 முறை ஜெயிச்சாருன்னா எதுக்கு விழுந்திருக்கு? ரெட்டையிலைக்கு தான் விழுந்திருக்கே தவிர செங்கோட்டையனுக்கு. செங்கோட்டையன் ஒரு எம்ஜிஆர் இல்லை, செங்கோட்டையன் ஒரு எம்ஜிஆர் அல்ல. பழைய பால் ஊற்றி டாக்ஸி டிரைவர். செங்கோட்டையனுக்கு என்ன ஓட்டு அவர் தான் விழுகுமே தவிர ரெட்டையிலைக்கு விழுகிற ஓட்டு செங்கோட்டையனுக்கு விழுகாது. செங்கோட்டையன் அங்கே வெற்றி பெறுவது சிரமம். அப்போ யாருக்கு தான் ஓட்டு விழுகும்? யார் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வின் பண்ணும். இல்ல தாவேக்கால சொல்றேன், யாரு வேற யாருமே வாய்ப்பு. விஜய் தடுமாறி திருச்சி கிழக்கில் ஜெயிச்சா ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. ஏன்னா திமுகவே தோற்கிற பொழுது இனிக்கோ இறுதிராஜ் தோத்து போவார், அப்புறம் எப்படி ஜெயிப்பார்? அதனால ஒரு கால் விஜய் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஈரோடு கிழக்கு மட்டும் வெற்றி பெற முடியும். அதை தாண்டி சென்னை பெரம்பூரில் அவருக்கே சந்தேகம் வந்தால் 2 சீட் போட்டார். ஒரு சீட்டில் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர் எத்தனை சீட் போட்டார்? 2 சீட்டு. நீங்கள் பயம் வந்தால் தானே நீங்கள் 2 பக்கம் கால் வைப்பீங்க, இல்லை ஒரே பக்கம் நிற்பீங்க. இல்லை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்கெல்லாம் கிராமத்தில் சொல்லுவான்ல, அதே தான். இதுதான் விஜயுடைய நிலைமை. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.